வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கதிர் மற்றும் திவ்யா பாரதியோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் கிரைம் ட்ராமா வெப் சீரிஸ் தான் லிங்கம். இந்த சீரீஸை இப்போ நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இந்த சீரீஸில் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷனுமே ஒரு 32 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு 4 ஹவர்ஸ் உட்காந்திங்கன்னா இந்த சீரீஸை ஒரே சிட்டிங்கில் பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரீஸோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, கதையில் கதிருக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ட்ரை பண்ணிட்டு இருப்பாப்புல. ஆனால் இவர் பண்ணாத ஒரு தப்பு, ஒரு கொலைப்பழி இவர் மேலே விழுது. இதுக்கப்புறம் அவரோட லைஃபே மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இதுக்கப்புறம் அவர் எப்படி பெரிய கேங்ஸ்டர் ஆனார் அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையாகவே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த சீரீஸோட ஸ்டோரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கணும் ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த சீரீஸ் நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஒரு சில இடத்துல லேக்னஸை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது ஒரு பர்ஃபெக்டான கிரைம் ட்ராமாவாக இருக்காது. பட் அதை தாண்டி இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயத்த அது ஒரு சினிமேட்டிக்காக ஃபீல்டில் இவங்க ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கதிரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் தான் பெரிய பலமே இந்த சீரீஸ்க்கு. அண்ட் சீரீஸில் ஒரு சில லாஜிக் லூப் ஹோல்ஸுமே இருக்குது. ஸோ அது என்னன்றது நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். அண்ட் ஓவராலாக இந்த சீரீஸ் வாட்சபிள் தான். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லிங்கம் சீரீஸ் இப்போ கரண்டாக உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வித் 8 எபிசோட்ஸோட ப்ரீமியராக இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு ஸோ மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்குது. வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரீஸ்க்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.